ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாருக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதோட அப்டேட்டாக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. சரிங்களாங்க? போன வீடியோவில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை பார்த்தோம். நீங்கள் இன்னும் அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தாங்க இது. இதில் நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். வாருக்கு வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாருக்கு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நமக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னா, ரிஜிஸ்டர் க்ளோசிங் இன் 2 days in 5 hours கொடுத்து லாக் டீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்ம மேனேஜ் டீம், நம்ம மெம்பர்ஸை மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது பெஞ்சில் இருப்பாங்க சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து பெஞ்சில் இருக்கிறவங்க நம்ம டீமை மேனேஜ் பண்ணனா மாற்றி போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த டீம் தான் நமக்கு ஃபிக்ஸடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணுறதான் லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னமும் இதில் என்ன கொடுத்துருங்க, அட் லாஸ்ட் 5 players இன்னும் லாக் பண்ண சொல்கிறாங்க. அது 5 பேரை கொடுத்து டீமை லாக் பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேம்ப்ல டீம் அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம நம்மளோட எதுவுமே இதில் நமக்கு வந்து காட்டலை. டீம் ஸ்டேட்டஸ் அப்கமிங் மேட்சஸில் எதுவுமே நமக்கு இல்லை. சரிங்களா? அதாவது ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். காம்படிஷனில் போய் பார்த்தாலும் நம்ம கிளான் வந்து அங்கே ஷோ ஆகலை. பேசாமல் ஃபஸ்ட்டு நம்ம டீமை வந்து லாக் டீம் பண்ணிடுவோம். லாக் யுவர் டீம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிளானோட மெம்பர்ஸை காட்டுது, அதை செலக்ட் பண்ணி வச்சுக்க பிளேயர்ஸை காட்டுது. கண்டினியூ கொடுக்குறோம். லோடிங் ஆகுது. கண்டினியூ கொடுத்த உடனே நமக்கு இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மை டீமை வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்டேட்டஸில் வந்து நமக்கு டீம் இஸ் லாக்டு அப்படின்னு இருக்குது. சரிங்களா? நம்ம டீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டரும் பண்ணி எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு தான் நம்மளால் டீமை லாக் பண்ண முடியுது. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இதையும் டீமோட கேப்டனால் தான் பண்ண முடியுது. இட் மீன்ஸ் நம்மளோட லீடரால் மட்டும்தான் டீமையும் லாக் பண்ண முடியுது. நம்மளால் லாக் பண்ண லீடரால் லாக் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து 5 players இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கீழே காட்டுது. அந்த ஸ்டேஜ் 1 தான் இருக்கிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் இன்னமும் நம்ம ரிஜிஸ்டர் லாக் பண்ண பிறகும் இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகலை. நம்ம கிளான் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே ரோச்சர்ஸ் வந்து இதில் எல்லாமே கிளான் தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? கிளானு ப்ளஸ் வார்ஸு ப்ளஸ் பாயிண்ட்ஸு இந்த 3மே இதில் ஷோ ஆகுது. சரிங்களா? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ லாக் பண்ணிட்டோம் டீமை. பட் இருந்தாலும் நமக்கு ஷோ ஆகலை. அப்கமிங் டைம்ஸில் ஏதாவது டைம் டிலே கொஞ்சம் கொடுத்த பிறகு அதை எப்படி இருக்குது நம்ம கொஞ்சம் கழித்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிட் நைட் வந்து இதை நம்ம டீமை லாக் பண்ணியிருக்கிறோம். ஜாபுக்கு போயிட்டு வந்ததுனால நைட்டு நான் லாக் பண்ணியிருக்கேன். மார்னிங் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீமை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம், ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு $10 lakhs கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10 crores ஆச்சு அரௌண்டு. சரிங்களா? பெரிய அமௌண்ட் தாங்க. இது வந்து அவங்க ஓவராலாக பெரிய டீமில் இருந்து சின்ன டீம் வரைக்கும் ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ் எல்லாமே சேர்த்து வருதா, வெறும் ப்ரைஸ் போல் மட்டுமே இவ்வளோ அவங்க கொடுக்குறாங்களா? அதாவது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அதனால் ஓவராலாக அமௌண்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அதையும் நம்ம சீக்கிரமே பார்த்துடலாம். சரிங்களாங்க? நம்ம நைட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இப்போ மார்னிங் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம். உள்ளுக்குள்ளே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கிளான் டோர்னமெண்ட் ஹப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு லோடிங் ஆகுது. இதில் வேறு ஏதாவது நமக்கு அப்டேட்ஸ் இருக்குதா அப்படின்னு எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? இதில் மை டீமை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தோன்னா டீம் ஸ்டேட்டஸில் வந்து நமக்கு டீம் இஸ் லாக்டுன்னு தான் இருக்குது. நம்ம கிளானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 856 ஹேஷ்டேக் போட்டு 856 கொடுத்துருக்காங்க. 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 856 பாயிண்ட்டுன்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது, எங்கே வரோம்னா, நம்ம காம்படிஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொன்றுமே 1 2 3 இருக்குல்ல, இது எல்லாமே கிளான்ஸோட நேமுங்க. அவங்க வார்ஸ் எத்தனை ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு மேட்ச் ப்ளே பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோக்குள்ள நம்ம லூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகுது. சரிங்களா? அதனால தான் நமக்கு அப்படி இருக்குதுங்க. இதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படின்னு இருக்குது. ஸ்டேஜ் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் குவாலிஃபை மேட்சுங்க. ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொன்னோம்னா மந்த்லி குவாலிஃபை மேட்ச். ஸ்டேஜ் 3னா நமக்கு வந்து மந்த்லி ஃபைனல் மேட்சுங்க. சரிங்களா? அதை தாங்க ஃபுல்லாக இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறத நமக்கு 1 by 1 பார்த்துருவோம். சரிங்களாங்க? அதாவது இப்போ நம்ம
எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் எப்போலேருந்து May 29th வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் வந்து 3rd June கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது லீடர் ஓப்பன், அதாவது லீடரால் இதை எப்போ லாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லீடர் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை 8th June கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே டீமை வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். டீமை லாக் பண்ணுறது, நமக்குள்ளே பிளான் பண்ணிக்கிறது எல்லாமே இதுக்குள்ளேயே நம்ம பண்ணி அதுக்கு பிறகு வந்து வார் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓப்பன் குவாலிஃபைல வந்து டோட்டலாக வந்து இப்போ நிறையா பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பட் டோட்டலாக மந்த்லி குவாலிஃபை மேட்ச்க்கு எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்க? வெறும் 128 கிளான் மட்டும்தாங்க செலக்ட் ஆகுது. அதை தாங்க அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அரௌண்டு 10,000 கிளான்ஸுக்கு மேலே அவங்க பண்ணியிருக்காங்க. நான் முதல்லையே பார்க்கும்போது நிறையா இருந்துச்சு. இன்னமும் அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன் பை ஒன்னாக. வெறும் நமக்கு எத்தனை பேருன்னா இதில் இருந்து வெறும் ஷார்ட்லிஸ்ட் ஆகி மந்த்லி குவாலிஃபை ஆகிறதே பெரிய டஃப் தான் நினைக்கிறேன். ஏன்னா 10,000 கிளான்ஸில் இருந்து நம்ம கிளான் வந்து 128 கிளான்ஸில் ஒன்றில் பிளேஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளால் வந்து மந்த்லி குவாலிஃபை மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ண முடியும். இப்போ மந்த்லி குவாலிஃபை மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 20 கொடுத்துருக்காங்க. June 20 அந்த இது டே பிகின் ஸ்டார்ட் ஆகுது. June 21 ஸ்டார்ட் ஆகுது. சிலவங்க வந்து 1 டே முன்ன பின்ன இருக்கும்ல, அதுக்காக 2 days கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனால் எல்லாமே மார்னிங் அந்த டைம்லேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து மந்த்லி குவாலிஃபைல பார்த்தீங்கன்னா வெறும் 8 கிளான் மட்டும்தாங்க. அதாவது 128ல் இருந்து ஃபைனலாக வெறும் 8 கிளான் மட்டும்தாங்க மந்த்லி ஃபைனல் மேட்சில் செலக்ட் ஆகுது. அதில் ப்ளே பண்ணுறது வந்து 128 கிளான் ப்ளே பண்ண முடியும். ஆனால் அதில் ஃபைனலிஸ்ட் ஆகி வெளியே வர்ற டீம் வந்து வெறும் 8 டீம் தாங்க வருது. சரிங்களா? அதில் மந்த்லி ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து June 27 ஸ்டார்ட் ஆகி 28 ஸ்டார்ட் ஆகுது. 2 டேஸ்லேயும் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 டீம் மட்டும்தாங்க வின் பண்ண முடியும். 8ல் இருந்து 2 டீம் தான் செலக்ட் ஆகுது. அதில் செலக்ட் ஆகிற 2 கிளானுக்கு மட்டும்தான் அவங்க கோல்டு பாஸ் கொடுக்குறாங்க. அந்த கோல்டு பாஸை வச்சு தான் நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இந்தியன் கிளான்ஸ் மட்டுமே ப்ளே ஆகும்னு நினைக்கிறேங்க. இந்தியாவிலேருந்து 2 பேர், ஒவ்வொரு கிளானில் அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியில் இருந்தும் 2 பிளேயர்ஸ் 2 கிளான்ஸை செலக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களுக்குள்ள மேட்சை செட் பண்ணுறாங்க. இதில் எதுக்காக டிஸ்கார்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து இப்போ டேரெக்டாகவே வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் ஓப்பன் பண்ணால் இத்தனை பேர் மெசேஜ் பண்ணும்போது நமக்கு ஸ்டோரேஜ் ஃபில் ஆகும், ஏதாவது இஷ்யூஸ் வரும். இத்தனை பேர் மொத்தமாக ஹேண்டில் பண்ண முடியாது. ப்ளஸ் மொத்தமாக கம்யூனிகேஷனில் வந்து ஓவரால் வாய்ஸ் சேட்லேயும் மெசேஜ் சேட் பண்ண முடியும். பட் ஆனால் வாய்ஸ் சேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது டிஸ்கார்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுலேயும் நம்ம டிஸ்கார்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து கேமை க்ளோஸ் பண்ணிட்டு டிஸ்கார்டுக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சேட்டுன்னு இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல வாட்ஸ்அப்பில் ஏன் கொடுக்கல, இது எதுக்காக டிஸ்கார்டை கொடுத்துருக்காங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா யார் வேணாலும் இதில் சேட் பண்ண முடியும். ப்ளஸ் வாய்ஸ்லேயும் நம்ம நிறைய பேர் சேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தாங்க அவங்க ப்ரிஃபர் பண்ணுற டிஸ்கார்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் கம்யூனிட்டி சேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் அதில் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வேர்ல்டு வைடு இருக்க எல்லா கிளானும் ஓப்பன் குவாலிஃபைல ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தால 128 பிளேயர்ஸ் வந்து மந்த்லி குவாலிஃபைக்கு வர்றாங்க. அதில் இருந்து ஃபைனல் மேட்ச்சுக்கு மந்த்லி குவாலிஃபைல வந்து ஃபைனலிஸ்ட் ஆகுறவங்க 108ல் இருந்து வெறும் 8 கிளான்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 8 கிளான்ல இருந்து நமக்கு ஃபைனல் மேட்ச்சுக்கு செலக்ட் ஆகுறவங்க வெறும் 2 கிளான் தாங்க. அந்த 2 கிளானுக்கும் கோல்டு பாஸ் கொடுத்து அவங்க இன்வைட் பண்ணி அவங்க எங்கே வர சொல்கிறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கொடுத்து ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணி நம்மளை வந்து அங்கே கூட்டு வச்சு நமக்கு கேம் ப்ளே பண்ண வைப்பாங்க. அதை தான் டிவியில் ப்ளஸ் இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயுமே அது வரும். ப்ளஸ் யூடியூப்லேயும் அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. கிளாஸ் ஆஃப் கிளான் சைடில் இருந்து அவங்க வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே அது நம்ம வருவோம். நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வருவோம். இப்போ கம்யூனிட்டி சேட்டை பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே லாக் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் குவாலிஃபை மேட்சுங்கிறதுனால நமக்கு கம்யூனிட்டி சேட் மட்டும் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க எல்லாமே இதில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தால 1 by 1 நமக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகி வரும். நம்ம மேட்ச் வின் பண்ணி ஜெயிக்க அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். ஃபில்டர் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதாங்க மற்றது எல்லாமே லாக்கில் இருக்குது.
கம்யூனிட்டி சேட் மட்டும் ஓப்பனில் இருக்குது. இதில் கம்யூனிட்டி சேட்டில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் கம்யூனிட்டி சேட்டில் நம்ம ஷோ ஆகிறோம். மிச்சம் எதுலேயுமே நம்ம இருக்க மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னாலே FAQ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு அடுத்த நம்ம இதில் வரும். அதாவது குவாலிஃபிகேஷன்லேயே நமக்கு நிறைய இது லாக்கில் தான் இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஓப்பன் ஆகிட்டே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டவுன் ஹால் ஹப்புன்னு இருக்குது. டவுன் ஹாலில் நம்ம 9th டவுன் ஹால், 10th டவுன் ஹால், 15th டவுன் ஹால் கொடுத்துருந்தோம்ல, அவங்க எல்லாருமே இந்த இதில் வருவாங்க. நம்ம வந்து சாம்பியன்ஷிப்புக்காக ட்ரை பண்ணுறோம். அதனால நம்ம வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இருக்கிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதில் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. பட் இது பெருசு கிடையாது. நம்ம கேம் ப்ளே பண்ணி வாரில் வின் பண்ணணும். அதுதான் முக்கியம். அதில் வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கோல்ட் பாஸை வின் பண்ண முடியும். நம்ம ஃபாரின் கண்ட்ரி போய் ப்ளே பண்ணி லைவ் ஸ்ட்ரீமில் ப்ளே பண்ண முடியும். இதில் வந்து நம்ம எப்படியாவது ஃபஸ்ட்டு நம்ம கோல்ட் பாஸ் வாங்குறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்ட் 8 மெம்பர்ஸை மந்த்லி குவாலிஃபையில் டாப் 8லையாவது நம்ம பார்ட்டிசிபேட் ஆகிற அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கணும். ப்ளஸ் அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதில் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டோம். அப்கமிங் அப்டேட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.